கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பொறுமையை சோதித்து உங்களை உடைத்தவர்கள் யார் தெரியுமா? கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே இமாலய பொறுமையானது எப்பொழுதுமே இருக்கும். இமயமலையைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பொறுமை அதிகமாகவே இருக்கும். எதையும் தாங்கும் இதயத்தோடு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்க்கையில நீங்க கடந்து போயிருப்பீங்க. நிறைய விஷயங்களை எவ்வளவுதான் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அவமானங்கள் ஏற்படுத்தினாலும் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை சோதித்து பாதித்தாலுமே நீங்கள் முடிந்த அளவுக்கு அமைதியாக தாங்க போயிருப்பீங்க. உங்களது அந்த எல்லையற்ற பொறுமையை தங்களின் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சில நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் நீங்கள் எந்த எல்லையில் உடைகிறீர்கள் என்று பார்ப்பதற்காகவே திட்டமிட்டு உங்களுக்கு பல வழிகளில் குடைச்சல்களையும் அநீதிகளையும் தந்து உங்களுடைய மனதை அடியோடு அடியாக உடைத்தறிந்திருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் நடந்திருக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக எல்லாரிடமும் நீங்கள் பழகத்தாங்க உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை சோதித்து பார்த்திருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலுமே அது அவர்களுக்கு புரியவே புரியாது. நீங்க அவங்களிடம் வாங்கிய கடனை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்த இடங்களிலிருந்து நீங்கள் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த ஒரு கடன் அவர்களதாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வாங்கிய இடத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் போய் அந்த ஒரு மனிதர்களிடம் பேசி அவர்கள் வந்து உங்களிடம் பணத்தை கேட்கும் பொழுது அந்த ஒரு அவமானம் நீங்கள் படக்கூடிய இடத்தில் அவர்கள் உங்களை பார்த்து சிரித்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா திட்டமிட்டு நடத்தியிருப்பாங்க. நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உங்களது பொறுமையின் எல்லையை அவர்கள் சோதித்த அந்த இருண்ட தருணத்தில் உங்களுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அஸ்திவாரமும் நெருங்கி விழுந்தது போல நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அந்த உடைப்பு தான் உங்களுக்குள்ள தூங்கி கொண்டிருந்த ஒரு புதிய அசைக்க முடியாத விஸ்வரூபத்தை உசுப்பி விட்டிருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. வைரம் எப்படி அதிக அழுத்தத்திற்கு பின்பே உருவாகுமோ அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இரும்பு மனிதராக மாற்றவை அந்த சோதனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதனை எல்லாம் இந்த சோதனைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி உருவாகிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இருக்கத்தான் செய்யும். மனிதனாக இருந்தால் அனைவருக்கும் அது இருக்கத்தான் செய்யும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை ஏமாற்றமாக மாறிய நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கத்தாங்க செய்யும். பொதுவாகவே கும்பம் ராசிக்காரங்க எல்லாரையும் அத்தனை சீக்கிரமாக நீங்க நம்பி விட மாட்டீங்க. ஆனா அப்படி மீறி ஒருவரை உங்களது ஆன்மாவாக உங்களது நிழலாக நம்பிவிட்டால் அவர்களுக்காக எதையுமே நீங்க செய்ய துணிந்து இருப்பீங்க. பணமாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கொடுத்து உதவுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறிவிடுவீங்க. அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் நீங்கள் உங்களது உயிரென்று நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு முன்னால் பாசமழை பொழிந்துவிட்டு பின்னால் உங்களுக்கு முதுவில் குத்தி ஒரு மாபெரும் பெருந்துரோகத்தை செய்ததை நீங்கள் கண்டுபிடித்த அந்த ஒரு நாள் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கும். அது உங்களுடைய மனதில் ஆயிரக்கணக்கான வழிகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இவரா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தார் என்று உங்களது கண்களை உங்களாலேயே நம்ப முடியாத அளவிற்கு அந்த ஒரு ஏமாற்றங்கள் பிரம்மாண்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களது நம்பிக்கையின் அஸ்திவாரம் உடைந்த அந்த ஒரு நாளில் நீங்கள் அடைந்த மனவேதனைக்கு அளவே இல்லை என்றாலும் இந்த ஒரு உலகம் எவ்வளவு போலியானது என்று மாபெரும் கசப்பான வாழ்வியல் நாணத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு நாளில் வெளிக்காட்டிய ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பித்திருக்கும். உறவுகள் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்கும் தீமை நினைக்காத தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள். குடும்ப உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் வாரி வழங்கியிருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் தங்களின் சுயநலம் என்று வந்தபோது உங்களது தியாகங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு நொடியில் மறந்துவிட்டு ஒட்டுமொத்த பழியையும் உங்கள் மீது சுமத்தி உங்களை ஒரு வில்லனை போல சித்தரித்து குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசிய போது உங்களுடைய இதயங்கள் இரத்த கண்ணீரை வடித்திருக்கும். ஒன்னால தான் குடும்பமே கெட்டுப்போனது, நீ ஒரு சுயநலவாதி என்று அவர்கள் வசைப்பாடிய போது நாம் இவ்வளவு காலம் யாருக்காக வாழ்ந்தோம் என்று விரக்தி உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களை உலுக்கி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்ததா, அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசியில்
நீங்கள் சேமித்தது இரட்டிப்பாக கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில நீங்க சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணமோ அல்லது நீங்கள் எப்போதோ செய்த ஒரு சிறிய முதலீடோ கடந்த காலங்களில் எந்த பலனும் தராமல் முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய பொற்காலத்தில் நீங்கள் செய்த அந்த சேமிப்புகள் அனைத்தும் பல மடங்கு பெருகி உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு அது என்னவென்று நிச்சயமா புரிய வைக்கும். நீங்க வாங்கிய எளிய நிலத்தின் மதிப்பு அசுர வேகத்தில் உயர்ந்துவிடும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் அதனை வாங்கும் பொழுது இதெல்லாம் எங்கே கூட போயிடுது, சும்மா வாங்கி போடுவோம் அப்படின்னு மனதளவில் நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் நாட்கள் போக போக ஆண்டுகளும் கழிய இந்த ஒரு நேரம் அதனுடைய மதிப்பு எக்குத்தப்பாக உயர்ந்திருக்கும். அல்லது பாதுகாப்பான திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்த தொகை உங்களுக்கு பிரம்மாண்டமான வட்டியையும் லாபத்தையும் வாரி வழங்குவது என பணப்புழக்கங்கள் உங்களுடைய கைகளில் இரட்டிப்பாக மாறியிருக்கும். இந்த திடீர் பொருளாதார பெருக்கம் உங்களது கடந்த கால கடன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைக்க உதவுவதுடன் உங்களுடைய குடும்பத்தினரின் ஒட்டுமொத்த ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். உங்களை ஒரு தாராள மனத்துடன் மற்றவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கம்பீரமான நிலைமைக்கும் கொண்டு வந்தும் சேர்க்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல அடுத்ததா உங்களுடைய உழைப்பு இப்போது மதிப்பாக மாறும். குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களது சொந்த ஆசைகளையும் தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட தியாகம் செய்து இரவு பகலாக கடுமையாக உழைத்திருப்பீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களது அத்தனை உழைப்பையும் இந்த ஒரு உலகம் ஒரு நாளும் மதித்திருக்காது. மாறா அதை உங்களது கடமை என்று சொல்லி மிக சாதாரணமாக கடந்து அனைவருமே போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களது அந்த அசாத்தியமான உழைப்பு வெறும் வியர்வையாக போகாதுங்க. மாறா அது சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு மாபெரும் மதிப்பாகவும் கௌரவமாகவும் மிக உயரிய பொருளாதார பலனாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது. உங்களுடைய துல்லியமான மேலாண்மை திறனும் எதையும் நேர்த்தியாக செய்து முடிக்கும் உங்களுடைய உன்னதமான குணமும் இப்போது உயர் அதிகாரிகளாலும் சமுதாயத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கான பதவி உயர்வுகளும் கௌரவ பட்டங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி வரவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காதுங்க. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும் என்பதை போக போக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிச்சயமா தெரியவும் ஆரம்பித்திருக்கும். அதே போல புதிய வியூகங்களை நீங்கள் அமைத்து கொள்வீங்க. கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில மேம்படும். உங்களுடைய வாழ்க்கையில கனவுகளாக இருந்த விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில நினைவாக மாறிவிடும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறைந்து கொண்டுமே தாங்க இருக்கும். பேச்சுக்களில அனுபவங்கள் வெளிப்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கை நிலையையே அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண்பீங்க. அந்த வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே இனிமே மறைய ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கத்தாங்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனல்